ஹாய் காய்ஸ், இப்போ டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் ஆஃப்டர்நூனே சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். கொஞ்சோண்டு கறி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை நைட்டு கிரேவி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சேன். எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமேட்டா கரம் மசாலா, வெத்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரக மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா உப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம். ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் கடுகும் போட்டாச்சு நல்லா. இப்போ இது சிம்பிளாக செய்ய போகிறேன்னு சொன்னேன். ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. நிறையா வெளியூர்னா வேலை செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், பெங்களூர், நம்ம தமிழ்நாட்டில் போய் வேலை செய்வீங்க. அவங்களுக்கு நான் ஈஸியாக அப்படியே செய்ய சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு இதை நல்லா வேகட்டும். உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை இப்போ பாருங்கள், அந்த மசாலா நல்லா ஒரு 6 மணி நேரமாக நல்லா அழகாக ஊறி இருக்குது. இதுக்கு தனியாக நம்ம மசாலா போகணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதாவது சிம்ரை வச்சுடுங்க. சிம்ரை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, சின்ன கிளாஸ் தான், தெரியுதா? பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிட்டா தான் பிடிக்கும், காரமாக. ஸோ நல்லா இது பண்ணிட்டோன்னே நல்லா அது கொதிக்கட்டும். இதை நல்லா மூடி வச்சுடுங்க, ஓகேவா? வச்சு மூட்டியாச்சு. ஒரு 3 நிமிட்ஸ்லாம் 5 நிமிட்ஸ்க்குள்ளே. சிம்மில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு, ஓகேவா? அடிக்கடிக்கு எடுத்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், ஓகேவா? இது நல்லா சுண்டி கொஞ்சம் அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா கருவேப்பிலை அதிகமாக செய்து டேஸ்ட் செமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நார்மலாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா எப்படி சிக்கனோட நல்லா எல்லாமே ஒட்டி சூப்பராக இருக்குது. எல்லாம் கேட்பீங்க, மேம் ஸ்பைசஸ்க்கு என்ன தூள் யூஸ் பண்ணிங்க சொல்லிட்டு. வெத்து மிளகாத்தூள் காரத்துக்கு அவ்வளோவா சேர்த்துக்காதீங்க, பட் அது ஃப்ளேவர் கொடுக்காது. வீட்லேயே அம்மா அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும்ல, குழம்புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த குழம்புக்கு தூள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே கேட்குறது தெரியுது மேம், வெளியூர் வேலை பார்க்குறவங்கன்னா எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. கடையில் ரெடிமேடாக கூட குழம்பு மிளகாத்தூள்னு விற்கும், அதை யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வெத்து மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி காரம் தான் தந்து, ஃப்ளேவர் தராது, ஓகேவா? இப்போ அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், நான் இப்போ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சாப்பிடும்போதே நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் மதியானம் செஞ்ச பிரியாணி கூட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் மதியானம் செஞ்ச சிக்கன் பிரியாணி தனியாக பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச சிக்கன் பெரட்டலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதான் நைட்டுக்கு சாப்பிட்லான்னு பிளான் போட்டாச்சு. எனி டவுட் சமைக்கிறதுல இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன டிஷ் செஞ்சு போடணும் சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த டிஷ் உங்களுக்கு யூடியூப்பில் ஈஸியஸ்ட் வேராக சமைச்சு வீடியோ போடுறேன். See you on another video. Bye bye.